வாக்குத்தத்தம் சொல்லுகிறதை பார்க்கும்போது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்க போகிறது. இந்த ஆசீர்வாதத்தோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா சமாதானத்தோடு வாழுவதும் மற்றும் சுகத்தோடு வாழுவது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒன்று. இந்த ரெண்டு ஆசீர்வாதமும் எந்த ஒரு குடும்பத்துல இருக்கோ அந்த வீடு பரலோகமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே இல்லாம இன்றைக்கு உலகமே தவித்து கொண்டு இருக்குது. நல்ல பண வசதி எல்லாம் இருக்கும், ஆனா பார்த்தா வியாதியின் வேதனையில போராடுவாங்க, அல்லது குடும்பத்துல சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் வீடுகளுக்குள்ள சமாதானம் இருக்கு, உங்க அலங்கத்துக்குள்ளே சமாதானம் நிச்சயமாய் காண்பிக்கப்படும், உங்க அரண்மனைக்குள்ள சுகம் இருக்க போகிறது, உங்க வீடுகளுக்குள்ள சுகம் தங்கி இருக்குங்க. வியாதியே வராதபடிக்கு ஆண்டவர் உங்களை வேலியடைத்து பாதுகாப்பார். அந்த அளவுக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதனால கலங்காதிருங்கள். குடும்பத்துல சமாதானம் இல்லையேங்கிற கஷ்டத்துல நிற்கக்கூடிய பிள்ளைகள் அநேகர் உண்டு. நிறைய பேர் அதை வெளியில சொல்லிக்கிறது கிடையாது. ஆனா அவங்க போகிற பாதை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வேதனை நிறைந்ததாகவும் கண்ணீர் நிறைந்ததாகவும் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வரப்போகிறது.